வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற தனாசார் 360 யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் கோர்சஸ் ஃபார் 12th ஸ்டாண்டர்ட் பயோ கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கண்டென்ட்டை டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து 12th ஸ்டாண்டர்டில் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த 4 சப்ஜெக்ட் படித்து இது கூட வந்து லாங்குவேஜஸ் தமிழ் அண்டு இங்கிலீஷ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 12th முடிச்சுட்டு யூஜி ஜாயின் பண்ணும்போது என்னென்ன கோர்சஸ் ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்டு கண்டென்ட்டு இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் 12th முடிச்சிட்டிங்க, காலேஜ் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த 8 யூனிவர்சிட்டிஸில் வந்து நீங்கள் கோர்சஸ் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், அக்ரிகல்ச்சர். இது வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி கோவை. இந்த யூனிவர்சிட்டியில் கவுன்சிலிங் அப்ளை பண்ணி ஜாயின் பண்ண போகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா செகண்டு ஃபிஷரிஸ். இது வந்து டாக்டர் ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி நாகப்பட்டினம். அந்த யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணி இந்த யூனிவர்சிட்டியில் இருக்கிற கோர்சஸ்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதெல்லாமே ஒன் பை ஒன்னாக டீட்டெயில்டாக நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்க போகிறோம். ஸோ அடுத்தது வந்து பாருங்கள் என்ஜினியரிங். ஸோ என்ஜினியரிங் கோர்சஸில் ஜாயின் பண்ண முடியுமா அப்படிங்கிறது டீட்டெயிலாக பார்க்குறோம். அடுத்தது வந்து 4th ஒன் பாருங்கள், பேராமெடிக்கல் கோர்சஸ். நீங்கள் 12th ஸ்டாண்டர்டில் பயோ கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்டு அப்படின்னாலே முக்கியமாக கான்சென்ட்ரேட் பண்ணுற கோர்ஸ் வந்து பேராமெடிக்கல் கோர்சஸ் தான். ஸோ இதையும் டீட்டெயிலாக நம்ம பார்க்குறோம். அடுத்தது வந்து மெடிக்கல், எம்பிபிஎஸ், பிடிஎஸ், சித்தா இந்த மாதிரியான கோர்சஸ். அடுத்து 6th ஒன் பாருங்கள், வெட்டினரி சயின்ஸு, கால்நடை மருத்துவம். அடுத்தது 7th ஒன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு. அண்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா லா. இந்த 8 கேட்டகரியில் வந்து யூஜி கோர்சஸ் ஜாயின் பண்ண முடியும். ஸோ என்னென்ன கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்தடுத்த ஸ்லைடில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் அக்ரிகல்ச்சர். ஸோ இந்த பிரான்ச்சுக்கு கீழே வந்தீங்கன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி கோவையில் அப்ளை பண்ணணும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். பிஎஸ்சி ஹானர்ஸ் அப்படிங்கிற மாதிரி 4 இயர்ஸ் கோர்ஸ் வந்து இந்த யூனிவர்சிட்டியில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் 12th பயோ கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸு என்னென்ன கோர்சஸ் படிக்க முடியும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பாருங்கள், பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிக்கலாம். அடுத்து ஹார்டிகல்ச்சர் தோட்டக்கலை, ஃபாரஸ்ட்ரி வனவியல், செரிகல்ச்சர் பட்டுப்பூச்சி வளர்ப்பு. நெக்ஸ்ட்டு வந்து அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் அண்டு பிஎஸ்சி ஃபுட் நியூட்ரிஷன் அண்டு டயட்டிக்ஸ். ஸோ இந்த கோர்சஸ்லாம் படிக்கலாம். அடுத்து பிடெக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி, நீங்கள் வந்து பயோ கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கூட படிக்கலாம். அண்டு பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். ஸோ இந்த கோர்ஸும் வந்து நீங்கள் படிக்க முடியும். ஸோ அப்போ என்னென்ன கோர்சஸ் நீங்கள் இந்த யூனிவர்சிட்டியில் படிக்க முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், இதுக்கு வந்து மேக்ஸ் வேணும். அதே போல் ஃபுட் டெக்னாலஜி, அதே போல் பிடெக் எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சரல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ இந்த கோர்சஸ்லாம் வந்து நீங்கள் மேத்ஸ் படிச்சிருந்தால் மட்டும்தான் ஜாயின் பண்ண முடியும். ஸோ இந்த கோர்சஸ்லாம் நீங்கள் வந்து இந்த யூனிவர்சிட்டியில் படிக்க முடியாது. ஸோ மீதி இருக்கிற இந்த ப்ளூ அண்டு ரெட் கலர் கோர்சஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக படிக்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்டு கேட்டகரி ஃபிஷரிஸ் கோர்சஸ். ஸோ இது வந்து நம்ம டிஎன்ஜேஎஃப்யூ தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி நாகப்பட்டினத்தில் இருக்கிற இந்த யூனிவர்சிட்டியில் கவுன்சிலிங் அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட அஃபிலியேட்டட் காலேஜஸ்லையும் நீங்கள் வந்து சேர்ந்து படிக்கலாம் இங்கே இருக்கிற கோர்சஸ்லாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், பிஎஃப்எஸ்சி பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸு. இந்த கோர்ஸ் நீங்கள் படிக்க முடியும். அடுத்து வந்து பிடெக்கில் பயோடெக்னாலஜி படிக்கலாம். அடுத்து பிபிஏல ஃபிஷரிஸ் என்டர்பிரைசஸ் மேனேஜ்மெண்ட் இது படிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி கொடுத்துருக்காங்கல்ல இந்த பிடெக் கோர்சஸ், ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்கு, அடுத்தது எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங். ஸோ இந்த 3 கோர்ஸுமே உங்களுக்கு வந்து மேத்ஸ் இருந்தால் தான் படிக்க முடியும். ஸோ அதனால் இந்த 3 வந்து நீங்கள் படிக்க முடியாமல் இருக்கும். ஸோ மீதி இருக்கிற 3 கோர்சஸ் வந்து இந்த ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிக்க முடியும். ஓகேவா? அடுத்து இன்ஜினியரிங். ஸோ இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் இங்கே கண்டிப்பாக மேத்ஸ் மஸ்ட்டு. ஸோ மேத்ஸ் மஸ்ட்டு அப்படிங்கிறதுனால மேத்ஸ் கட்டாய தேவை அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இங்கே இருக்கிற எந்த கோர்ஸும் படிக்க முடியாமல் இருக்கும். சில ப்ரைவேட் காலேஜஸில் வந்து பிஇ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க பயோ கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. ஸோ நீங்கள் வந்து அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணி படிக்க வாய்ப்பு இருக்குது. இதையும் நீங்கள் வந்து விசாரிச்சுட்டு தான் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், வெட்டினரி சயின்ஸு. இதை வந்து நீங்கள் இந்த வெப்சைட் தனுவாஸ் வெப்சைட்டில் நீங்கள் வந்து போய் கவுன்சிலிங் அப்ளை பண்ணணும். இன்னும் வந்து இந்த யூனிவர்சிட்டியிலேருந்து நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகலை. சரி, இங்கே என்னென்ன கோர்சஸ் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். பயோ கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறப்ப இங்கே பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, நீங்கள் வந்து பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அண்டு அனிமல் ஹஸ்பண்ட்ரி இந்த கோர்சஸ் படிக்கலாம். இந்த பிடெக் கோர்சஸை வந்து மேத்ஸ் இருந்தால் தான் படிக்க முடியும். ஸோ மேத்ஸ் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த பிடெக் கோர்சஸை படிக்க முடியாது. ஸோ பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, பல்ட்ரி டெக்னாலஜி, டைரி டெக்னாலஜி இதெல்லாமே வந்து 12th பயோ கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாட் எலிஜிபிள்.
ஸோ அதே சமயத்தில் இந்த கோர்ஸ் முக்கியமான கோர்ஸ் இல்லையா, பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி, இந்த கோர்ஸை வந்து நீங்கள் படிக்க முடியும். 5th ஒன் பாருங்கள், பேராமெடிக்கல் கோர்சஸ். இங்கே வந்து பிஃபார்ம், பிஏஎஸ்எல்பி, பிஎஸ்சி நர்சிங், பி ஆப்டோம், ஆப்டமாலஜி, அடுத்து பிபிடி, ஃபிசியோதெரப்பி, பிஓடி, ஆக்குபேஷனல் தெரப்பி. நெக்ஸ்ட் பாருங்கள், பிஎஸ்சி ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, அடுத்து ரேடியோ தெரப்பி, கார்டியாக் டெக்னாலஜி, பிஎஸ்சி எம்எல்டி, மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி, கார்டியாக் டெக்னாலஜி, கார்டியாக் கேர் டெக்னீஷியன், அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிசிஷியன் அசிஸ்டண்ட், ஆக்சிடெண்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர், அடுத்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி தெரப்பி, டயாலிசிஸ் டெக்னீஷியன், நியூரோ எலக்ட்ரோஃபிசியாலஜி, கிளினிக்கல் நியூட்ரிஷியன். ஸோ இந்த மாதிரி எல்லா பேராமெடிக்கல் கோர்சஸ்லேயும் வந்து பயோ கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும். பொதுவாக இந்த பேராமெடிக்கல் கோர்சஸை கான்சன்ட்ரேட் பண்ணி தான் இந்த பயோ கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 12th இந்த குரூப் எடுக்கிறீங்க. ஸோ நீங்கள் எல்லா கோர்ஸுமே வந்து படிக்க எலிஜிபிள் தான். அடுத்து பாருங்கள் மெடிக்கல் கோர்சஸ். ஸோ இந்த மெடிக்கல் கோர்சஸ் எல்லாமே வந்து நீங்கள் படிக்கலாம். பட் இதுக்கு வந்து நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கணும். அதில் வந்து கட் ஆஃப் உங்களுக்கு தேவையான அளவுக்கு இருக்கணும். ஸோ அதில் எம்பிபிஎஸ், பிடிஎஸ், பிஎஸ்எம்எஸ், பிஏஎம்எஸ், பிஹெச்எம்எஸ், பியூஎம்எஸ், பிஎன்ஒய்எஸ். ஸோ இங்கே இருக்கிற எல்லா கோர்ஸஸுமே வந்து நீங்கள் படிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். இது வந்து டிஎன்காசா இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் கவுன்சிலிங் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா. பிஏ கோர்சஸ் அதில் லாங்குவேஜஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கோர்சஸில் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸ் சப்ஜெக்ட் இல்லை இல்லையா. ஸோ அடுத்து வந்து பாட்டனி, ஜுவாலஜி, பிஎஸ்சி ஜியாலஜி, ஜியோகிராஃபி, பயோகெமிஸ்ட்ரி, பயோடெக்னாலஜி, ஃபேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸு, என்விரான்மெண்டல் சயின்ஸு, ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன், ஹோம் சயின்ஸு, இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மைக்ரோபயாலஜி, மெரைன் பயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டு, பிளான்ட் பயாலஜி, ஃபிசிக்கல் எஜுகேஷன், சைக்காலஜி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸு நீங்கள் படிக்க முடியாமல் இருக்கும். ஸோ அடுத்தது வந்து விஷுவல் கம்யூனிகேஷன், வைல்டு லைஃப் பயாலஜி. ஸோ இந்த எல்லா கோர்ஸ்லையும் நீங்கள் வந்து சேர முடியும். மேக்ஸும் ஸ்டாட்டும், அதாவது பிஎஸ்சி மேக்ஸு, பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இந்த 2 கோர்ஸ் மட்டும் நீங்கள் வந்து படிக்க முடியாமல் இருக்கும். அண்ட் லாஸ்ட்டு ஸ்லைட் பாருங்கள், லா கோர்சஸ். நீங்கள் வந்து டிஎன்டிஏஎல்யூ, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி, இந்த யூனிவர்சிட்டியில் தான் வந்து இந்த கோர்சஸ்க்கு நீங்கள் கவுன்சிலிங் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து பிஏஎல்எல்பி, பிசிஏஎல்எல்பி, பிபிஏஎல்எல்பி, ஸோ இந்த கோர்சஸ்லாம் வந்து 5 இயர்ஸ் கோர்ஸாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ 12th பயோ கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நீங்கள் இன்ஜினியரிங் மட்டும்தான் வந்து போக முடியாமல் இருக்கும். சில கோர்சஸ் மட்டும் சில யூனிவர்சிட்டியில் மேத்ஸ் தேவைங்கிறதுனால நம்ம ஜாயின் பண்ண முடியாமல் இருக்குது. ஓகேவா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற கோர்சஸ்க்கெல்லாம் நீங்கள் வந்து கவுன்சிலிங் அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல காலேஜஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நம்ம சேனலில் 12th முடிச்சுட்டு காலேஜ் ஜாயின் பண்ண போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்மிஷன் சீரீஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் பப்ளிஷ் ஆகிட்டுருக்கு. அதுக்கான வீடியோ லிங்க் வந்து நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, மீண்டும் அடுத்த ஒரு இம்பார்ட்டண்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.